அன்னைக்கு ஒரு பழமொழி இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. 1000 பேரை கொண்டவன் அரை வைத்தியன். 1000 பேரை கொண்ட வைத்தியம் இல்லை, 1000 வேர்களை கண்டவன். வேர்னா ஒரு வேரை செடி எடுக்கிறாங்க, அதோட வேருடைய பலன் என்ன, எப்படி கஷாயத்துக்கு பயன்படும், எப்படி மருத்துவத்துக்கு பயன்படுத்தலாம், எப்படி நோயை குறைக்கலாம், எப்படி உடல் பலத்தை அதிகப்படுத்தலாம், அந்த வேர்ல நம்ம உணரணும். அது 1000 வேர்களை நீங்க உணரணும். 1000 அந்த வேர்களுடைய தண்டை உணரணும், அது கிளைகளை உணரணும், அந்த பட்டைகளை உணரணும், அந்த இலைகள், பூ, காய், இப்படி ஒரு செடியோட அத்தனை விஷயத்தையும் நீங்க அலசி ஆராய்ஞ்சி படிச்சு தெரிஞ்சு கேட்டு உணர்ந்து பயன்படுத்தினா நீங்க ஒரு பொருளை பயன்படுத்திட்டீங்க, கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்த மாதிரி 1000 வேர்களை நீங்க கண்டு உணர்ந்தா நீங்க அரை வைத்தியன் அப்பயே. அப்ப 2000 வேர்களை உணர்ந்தா உங்களுக்கு எவ்வளவு நாலேஜ் வேணும், எவ்வளவு குருக்கள் தேவைப்படும். சித்த மருத்துவம், சித்தர்கள் கொடுத்த ஒரு மருத்துவம் சித்த மருத்துவம். இந்த சித்தர்கள் பல விஷயங்களை நம்ம மருத்துவம் நமக்கு கொடுத்துருக்காங்க. செயல் வடிவத்தில் ஓலைச்சுவடியில கொடுத்துருக்காங்க. அதுக்கு சித்த வைத்தியர்கள் இருக்காங்க, பெரிய பழம்பெரும் வைத்தியர்கள் இருக்காங்க. அவங்ககிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், அவங்க சொல்ற விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணலாம். இது ஒரு கடினமான பயிற்சி. அவங்கள்ட்ட டாக்டர் ஆகிறது அதோட பெரிய கஷ்டம். முழு விஷயத்தையும் ஓப்பன் மைண்டா சொல்றது ரொம்ப கஷ்டம். ஓகே, இதெல்லாம் தாண்டி ஆனால் சித்த மருத்துவத்துக்குள்ள நம்ம போகணும்னு நினைச்சா எளிமையான முறை ஒன்று இருக்கு. என்ன தெரியுமா? சித்த மருத்துவம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அந்த நீங்களும் ஒரு டாக்டர், நீங்களும் ஒரு சித்த வைத்தியர். எப்படி வாழ்வியல் முறைகளை பழம் தமிழர்கள் சொல்றபடி, சித்தர்கள் சொல்றபடி நீ வாழ்ந்தீங்கன்னா அதுதான் சித்த மருத்துவம். ஓகே, அப்பதான் நீங்க சித்த வைத்தியரா மாற முடியும். அதெல்லாம் தேவையே இல்லை. வாழ்க்கை முறையை பண்டைய தமிழர்கள் சொன்னபடி வாழ்ந்தால் வாதம், பித்தம், கபம் மூன்றுமே பேலன்ஸ் பண்ணும், கட்டுப்பாட்டில் இருக்கும். நீங்க டாக்டர். அதை பிறருக்கு சொன்னீங்கன்னா நீங்க டாக்டர், நீங்க உங்களுக்கு பயன்படுத்தினா மருந்து. ஓகேங்களா?